ஹாய் எவ்ரிவான். பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டினார் என்ற குற்றச்சாட்டிலே 3 மாதங்களுக்கு முன்னர் கொழும்பில் வைத்து ருஸ்தி என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டிருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் 3 மாதங்கள் இவரை தடுத்து வைக்கப்பட வேண்டும் என கூறப்பட்ட நிலையில் மிக பெரும் மக்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் இறுதியில் ருஸ்தி பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இவருடைய கைது சட்டவிரோதமானது என மனித உரிமைகள் ஆணைக்குழு இன்று அறிவித்துள்ளது. அதே போன்று ருஸ்திக்கு இழப்பீடாக 2 லட்சங்கள் வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. அரசாங்க தரப்பே ருஸ்திக்கு எதிராக செயற்பட்ட நிலையில் மக்கள் போராட்டத்தால் ருஸ்தி விடுதலை செய்யப்பட்ட நிலையிலே மனித உரிமை ஆணைக்குழு இன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். அநீதிக்கு எதிராக உலகிலே குரல் கொடுக்காதவர்கள் யாரும் இல்லை என்றே கூற வேண்டும். உலகில் மிக முக்கியமாக பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுக்காதவர்கள் பேசாதவர்கள் யாருமே இல்லை என்றே கூற வேண்டும். அவ்வாறானதொரு சந்தர்ப்பமாகவே கொழும்பில் ருஸ்தி என்ற 22 வயதுகளுடைய இளைஞன் பலஸ்தீன் மக்களுக்காக ஆதரவாக அவர்களுக்கு இடம்பெறும் அநீதிக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கரினை ஒட்டியிருந்தார். இந்த ஸ்டிக்கர் ஒட்டியதை காரணமாக வைத்து ருஸ்தி கைது செய்யப்பட்டு பின்னர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 மாதங்கள் தடுத்து வைப்பதற்கான அனுமதியையும் நீதி அமைச்சும் வழங்கியிருந்தது. என்றாலும் மிகப்பெரிய மக்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் மனித உரிமை அமைப்புகளின் குரல்களுக்கு மத்தியிலும் மனித உரிமை ஆர்வலர் மொஹித் ஜீரான் போன்றவர்களின் குரல்களுக்கு மத்தியில் இறுதியிலே இவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். என்றாலும் இவருடைய செயற்பாடு தொடர்பாக அரச தரப்பு அதிலும் ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் என பலரும் இவருக்கு எதிரான பல கருத்துக்களை கூறி வந்தனர். இவரை கைது செய்தது சரியானது என்ற கருத்துக்களை கூறி வந்தனர். நீதி அமைச்சரின் அனுமதியுடனேயே இவர் தடுத்தும் வைக்கப்பட்டிருந்தார். என்றாலும் இறுதியில் இவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். கடந்த மார்ச் 22ஆம் தேதி இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு மிக பெரும் சவாலுக்கு மத்தியிலே இவர் வெளியே வந்திருந்தார். இது தொடர்பாக பல விமர்சனங்கள் காணப்பட்ட நிலையில் இவருக்கு ஆதரவாக மனித உரிமை ஆணைக்குழுவிலும் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. மனித உரிமை ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று வெளியாகி இருந்தது. முகமது ருஸ்தியை கைது செய்தது சட்டவிரோதமானது. அவரை கைது செய்தமைக்கான இழப்பீடாக 2 லட்சங்களை வழங்க வேண்டும் என மனித உரிமை ஆணைக்குழு இன்று அறிக்கையை வெளியிட்டிருந்தது. 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்கு அமைய ருஸ்தி எனும் அப்பாவி இளைஞனை இந்த அரசாங்கமே தண்டிப்பதற்கு முயற்சி செய்தது. ஒழுங்கான ஆதாரங்கள் எதுவும் இன்றி இஸ்ரேலை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருந்தனர். இலங்கையில் அதிக அளவில் சட்டவிரோதமான முறையில் இஸ்ரேலர்கள் இருப்பதுடன் மதஸ்தலங்களையும் உருவாக்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை கூட எடுக்க முடியாத அரசாங்கமே முகமது ருஸ்தி அப்பாவி இளைஞனான அதிலும் வெறும் 22 வயதுகளுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் செயற்பாட்டில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது. எனவே இவருக்கு இழப்பீடாக வெறும் 2 லட்சங்கள் போதாது. இவருக்கு நிரந்தரமான தொழிலினை இந்த அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இவர் தொழில் புரிந்த இடத்திலும் மீண்டும் தொழில் செய்ய முடியாத நிலையே ஏற்பட்டிருந்தது. எனவே இவை அனைத்திற்கும் அரசே பொறுப்பு கூற வேண்டும். இவரை இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதுடன் இவருக்கான தொழில் வாய்ப்புகளையும் அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.